ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இட்லி பொடி சாம்பார். நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் கீர். அது மில்க் மேட் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. கேரட் கீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். துருவிய கேரட் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் கேரட் எடுத்திருக்கேன் 1 லிட்டர் பாலுக்கு. கேரட் துருவியும் பண்ணலாம், குக்கரில் வேக வச்சு அது பேஸ்ட்டாக அரைச்சும் பண்ணலாம். குழந்தைங்க துருவின கேரட் சாப்பிடாட்டி நீங்கள் குக்கரில் வேக வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப்பில் முந்திரி பாதாம் 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1.5 கப் கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம், அது சேர்த்திக்கலாம். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். சிம்லேயே வைங்க. கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஆடை கட்டி மேலே வரும்போது இந்த துருவிய கேரட்டை போடணும். ஒன்றா துருவிய கேரட்டை போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் குக்கரில் வேக வச்சு பேஸ்ட்டாக அரைச்ச கேரட்டும் இதில் சேர்த்திக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நல்லா பொங்கி வருங்க. அந்த டைம் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. 4லேருந்து 5 ஏலக்காய் பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த கேஷ்யூ பாதாம் பேஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மில்க் மேட் 190 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட சுகர் தேவைப்பட்டால் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதில் இருக்கிற சுகரே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்திக்கிறோம். ஒரு 10லேருந்து 12 போல் முந்திரி பருப்பு சேர்த்திக்கிறோம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பாலில் சேர்த்திக்கிறோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கேரட் கீர் ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.